ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் பேனசானிக் பெட் டைப் டேப் ரெக்கார்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இது எங்கேருந்து கிடச்சதுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து பல்லாவரம் சந்தையிலேருந்து தான் எடுத்தோம் நம்ம. ஸோ எடுத்துகிட்டு வீட்டில் வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக டெட்டு, ஒர்க்கே ஆகலை. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நான் வந்து ரெஸ்டோர் பண்ணினேன், அதுக்கப்புறம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்றதும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பல்லாவரம் சந்தை வீடியோவில் வந்துட்டு கடைசியாக கிளம்பும்போது இது வந்து என் கண்ணில் மாட்டிச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் சைஸ்லேயும் ப்ளஸ் லெதர் கேஸோட நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ இதை பார்த்த உடனே சரி, ஓகே, நம்ம என்ன கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, மீனிங் ஒர்க் ஆகுதோ இல்லையோ நம்ம வந்து எப்படியாவது இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வாங்கிட்டேன் நான். பட் இது ஒர்க் ஆகாட்டியும் நம்ம வந்து ஒரு ஷோகேஸ் பீஸாக கூட வச்சுக்கலான்ற ஐடியாவில் தான் வாங்கினது. அதே மாதிரி வீட்டில் வந்து ஆன் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக ஒர்க் ஆகலை, ஒன்றுமே இல்லை. லைட்டாக கரகரன்னு சவுண்டு மட்டும் கேட்டது, மற்றபடி ப்ளே எதுவும் ஆகவே இல்லை. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து பெல்ட்டு கட் ஆகிருக்கும், நம்ம வந்து கழட்டிட்டு பெல்ட்டை மாற்றினா சரியாயிடான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு நாள் சண்டேவோ ஏதோ ஒரு டைம் வந்து ஒதுக்கிட்டு இதை வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெதர் கேஸை கழட்டுறதுக்கே ஒரு வழி ஆகி போயிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்துருக்காங்க போல். அப்படியே இந்த லெதர் கேஸ் வந்து இதோட ஒட்டிக்கிருச்சு. ஸோ இந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி வந்து சொரன்னு இருக்காது. ஏன்னா இது ஃபுல்லாக இதோட ஒட்டிருச்சு. ஸோ இதை கழட்டுறதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக போயிடுச்சு. ஏன்னா இதை வந்து நம்ம பிக்காமல் கழட்டணும். அண்ட் இந்த இடம் வந்து ஏற்கனவே இது வாங்கும் போது பிஞ்சு தான் இருந்தது, நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த இடம் மட்டும் பிஞ்சு இருந்தது, பட் மற்றபடி நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ இதுக்கு மேலே இதை வந்து பிச்சு எடுக்க வேண்டாம், நம்ம வந்து ப்ராப்பராக எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எடுத்தேன். எப்படியோ வந்து அதில் ஆக்சுவலாக உல்ட்டாவாக திருப்பி எடுத்தது, சாக்ஸ் மாதிரி திருப்பி எடுத்தது நல்ல காலம் கிளியாமல் வந்துருச்சுது. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம கழட்டி எடுத்தால் தான் அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டி நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரெஸ்டோர் பண்ண வீடியோ வந்து நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு ஒரு ராசி இருக்குது, நான் எப்போ ரெஸ்டோரேஷன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலும் இது வரைக்கும் நான் என்னோடய சேனலில் வந்து ப்ராப்பர் ரெஸ்டோரேஷன், அதாவது கழட்டி டீட்டெயில்டாக பண்ணுற மாதிரி வந்திருக்காது. ஏன்னா நான் அந்த மாதிரி டீட்டெயில்டு எடுத்த வீடியோலாம் இருக்குது, பட் அது எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல போய் ரோட் பிளாக் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒன்று காம்பனண்ட்டு இருக்காது, இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன்லேயே ஸ்டாப் ஆகிருக்கு. அதனால் வந்து நான் மோஸ்ட்லி ரிப்பேர் பண்ணணுன்னு நினைக்கிறது வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு. ஃபோட்டோஸ் எதுக்கு எடுக்கிறேன்னா அந்த ரெஃபரன்ஸ்க்காக, நாளைக்கு வந்து நம்ம திரும்ப அதை இது பண்ணும்போது ஸ்க்ரூஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்தது, காம்பனன்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்ததுக்காக நான் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ இதையும் வந்து அதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் வந்து இதை ரிப்பேர் ஃபால்ட் என்னன்றதை ரிப்பேர் பண்ணேன். அது என்னன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொன்ன மாதிரி கரகரன் சவுண்டு மட்டும் வந்தது, ஆனால் ப்ளே ஆகலை. ஸோ மெயினாக வந்து நான் என்ன நினச்சேன், பெல்ட்டு கட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து கழட்டிட்டு இப்போ உங்களுக்கு அந்த இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணால் இதோட அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்த ஸ்டேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து சப்ளை கொடுத்துட்டு மோட்ரு சுற்றி பார்த்தேன், ப்ளே போட்டு மோட்ரு சுற்றி பார்த்தா மோட்ரு சுற்றவே இல்லை. ஸோ பெல்ட்டில் பிரச்சனை இல்லை, மோட்டரில் தான் பிரச்சனை இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா மல்டிமீட்டரை வச்சு சப்ளை என்ன வருதுன்றதை செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து போர்டுக்கு வந்து சப்ளை வந்து ஒரு 3 வோல்ட்டு 1.5 to 3 வோல்ட் அந்த மாதிரி தான் வருது. 6 வோல்ட் வர வேண்டிய இடத்துல ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்தது. சரி, அதனால் நான் வந்து இன்புட் சப்ளை பார்த்தேன், 220 வோல்ட் வந்தது. அதுக்கப்புறமா கன்வெர்ட் ஆகி ஏசியாக வர்றது பார்த்தா 6 வோல்ட் ஏசி வருது. ஆனால் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தாண்டி வந்ததுக்கப்புறமா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த டயோட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு டயோடு மட்டும் ப்ராப்பராக வேல்யூ வரல, 2 சைடும் வந்து ஓப்பன் ஆன மாதிரி காமிச்சுது. சரி, ஓகே, டயோடில் தான் பிரச்சனைன்ட்டு நான் வந்து டிசி அடாப்டர் வந்து நம்மக்கிட்ட தான் அந்த வாட்ச்மேன் வாங்கும்போது ஒரு அடாப்டர் கிடச்சதில்ல, ஸோ அந்த அடாப்டரும் 6 வோல்ட் தான். ஸோ அந்த அடாப்டரை வந்து நான் இந்த சப்ளையில் கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு சுற்றலை, பட் லைட்டாக சுற்றி விட்டோடனே அது பாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ப்ளே ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவர் சப்ளையில் தான் இஷ்யூன்னு சொல்லிவிட்டு பவர் சப்ளையில் அந்த டயோடு ஆக்சுவலாக பார்த்தா அது வந்து ஒரு லூஸ் கனெக்ஷனாக இருந்திருக்கு, ட்ரை சால்ட்ரிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, போத் ஏசி அண்ட் டிசிலையும் வந்து ஒர்க் ஆகுது. நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ராடக்ட் ஓவர்வியூ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பெல்ட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த இதை ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெல்ட் மாற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை இந்த வீடியோ கிளிப்பிங் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பெல்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தனால வாய்ஸ் அந்த கிளாரிட்டி வந்து ஒரு மாதிரி வாபிள் ஆகிட்டே இருந்தது. ஸோ லக்கிலி வந்து நம்மளுக்கு பெல்ட் ஒரு ஸ்பேர் இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் வந்து பழைய பெல்ட்டு. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெல்ட்டு இதோட கொஞ்சம் டயமீட்டர் கம்மியாக வந்து இருந்தது. பட் அது கொஞ்சம் மெலிசாக இருந்தது. இது வந்து நல்ல குவாலிட்டி திக்காக இருக்குது. அது வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தது. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து டைட்னஸ் தான் தேவைன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து போட்டுட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். பக்கா வந்து ப்ளே ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி ப்ளே ஆச்சுன்றதையும் நான் கிளிப்பிங் இப்போ ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உள்ள கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து ஃபுல்லாக ஓவர்வியூ பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டெமோ வந்து காமிக்கிறேன் இது எப்படி ப்ளே ஆகுதுன்ட்டு. ஸோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அகைன் இது வந்து நாட் ஃபார் சேல். இது என்னோடய கலெக்ஷனுக்கு நான் இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி ஒர்க்கிங் கண்டிஷனாகவும் ப்ளஸ் இந்த லெதர் கேஸும் வந்து நல்ல கண்டிஷன்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து என்னோடய கலெக்ஷனில் இருக்க போகுது. ஓகே, ஸோ வாங்க ப்ராடக்ட் ஓவர்வியூ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து பெட் டைப் டேப் ரெக்கார்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஃப்ளாட்டாக நம்ம வந்து வச்சுட்டு இதில் கேசட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினாக வந்து இது கேரி பண்ணிவிட்டு இப்போ ஒரு போர்ட்டபிள் பிளேயராக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது போத் பிளேயராகவும் யூஸ் பண்ணுவாங்க, ரெக்கார்டராகவும் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்காக தான். இதை வந்து எடுத்துகிட்டு சப்போஸ் நம்ம ஸ்கூல், காலேஜ், ஸ்கூலில் அலோடான்னு தெரில, இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்டில் நம்ம சப்போஸ் எதாவது ரெக்கார்டிங் தேவை அப்படின்னா, நம்ம எதாவது லெக்சர் போயிட்டுருக்குன்னா இதை வந்து ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணி கேசட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து பெரிய எஜெக்ட் மெக்கானிசம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கேசட் எடுத்து ஜஸ்ட்டு சிம்பிளாக, ஸோ இந்த மாதிரி ஒரு கேசட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இதில் போட்டு எஜ்ஜை க்ளோஸ் பண்ணல, இதில் வந்து பெட்டு உள்ளே வச்சுட்டு ப்ராப்பராக வந்து வச்சு இதை வச்சுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம வந்து கேசட்டை இப்படியே வச்சுட்டு கூட உள்ளே வச்சுட்டு கூட நம்ம அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான், லாஜிக் கண்ட்ரோல் தான். ஹெட்டு இதெல்லாமே இருக்குது. அண்ட் ப்ளே ரெக்கார்ட் சொன்ன மாதிரி ப்ளே ரெக்கார்ட், ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, ரிவைண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாப் அண்ட் எஜெக்ட் இருக்குது. ஸோ ரெக்கார்டுக்கும் இங்கே சிங்கிள் பட்டனில் வந்துடுது. கண்டென்சர் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் வழியாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லாமலே எக்ஸ்டர்னல் மைக் கொடுத்தும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் வந்து இங்கே வருது. இது வந்து மோனோ அவுட்புட் தான் வரும். அதனால் ஒரு சிம்பிள் ஸ்பீக்கர் இங்கே வந்துடுது. இது வந்து டோர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டோர். ஓகே, ஸோ இது வழியாக வந்து நம்ம கேசட் ப்ளே ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிசமும் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் எலிமெண்ட்டு, எரேஸ் ஹெட்டு அண்ட் இந்த பிஞ்ச் ரோலர் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெளியே வர்றது தெரியுது. எல்லாமே வந்து ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. ஓகே, ஸோ அவுட்டர் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதர் கேஸ் போட்டுமே வந்து லைட்டாக அங்கங்கே வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பட் இது ஓகே, ஒன்றும் தெரியாது. நம்ம லெதர் கேஸ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக எதுவுமே வந்து தெரியாது. ஓகே, அண்ட் ஒரு சின்ன ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க கேரி பண்ணுறதுக்கு. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ சைடில் வந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசி அடாப்டருக்கான ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி இன்புட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இது வந்து மானிட்டர்னு போட்டிருக்கு 8 ohms. ஸோ 8 ohms ஸ்பீக்கரை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாலோட் பை இதுக்கு வந்து ரிமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ரிமோட் இது எனக்கு தெரியல இது எப்படி ஒர்க் ஆகுன்ட்டு. ஏன்னா எல்லாமே மெக்கானிக்கல் டைப்பில் இருக்குது. ரிமோட் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் தென் ஃபாலோட் பை நம்மளுக்கு வந்து மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் கொடுத்து நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாடல் நம்பர் நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, மாடல் நம்பர் இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து RQ2309. ஓகே, ஸோ இதுதான் வந்து மாடல் நம்பர். அண்ட் கீழே வந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் செலக்டர் இருக்குது. 220 to 250 செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா 110 to 120 அந்த ரேஞ்சும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இங்கே வந்துடுது. பேட்ரி டோரும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஐ திங்க் UM2, அதாவது அந்த டீசல் கட்ட பேட்டரின்னு சொல்லுவாங்களே, அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 பேட்ரி போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து 6 volt வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக்கு. ஸோ இந்த சைடில் ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த சைடில் ஒன்றும் கிடையாது.
அதுக்கப்புறம் இங்கே டாப்பில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோன் கண்ட்ரோலும், ஆமாம், லோ டோன் ஹை டோன் கண்ட்ரோலும் வால்யூம் கண்ட்ரோலும் இருக்குது. ஓகே, ஸோ இது 2 தான் வந்து இந்த இடத்துல வருது. மற்றபடி அவ்வளோதான். இது வந்து பக்கா ஒரு காம்பேக்ட் ஒரு பெட் டைப்பு டேப் ரெக்கார்டர். ஓகே, அண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு லெதர் கேஸும் வந்துடுது. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது, வித் ஹேண்டிலோட நல்ல கண்டிஷனில் இருக்குது. எக்ஸப்ட் இந்த ஒரு இது மட்டும் கட்டாக இருக்குது. இது வந்து நான் மோஸ்ட்லி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றது பார்க்க போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஒட்ட வைக்க முடியாது, பட் டெம்பரரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமான்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வழியாக வந்து நம்ம அந்த டேப் கவுண்டரோட ரீடிங்கை பார்க்குறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து ப்ராடக்ட் ஒர்க்கிங் டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 6 வோல்ட் அடாப்டர்லேருந்தே போட்டு வந்து நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இது ஏன் பயங்கரமாக ஷேக் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, ஆனில் தான் இருக்குது. நான் வந்து ஒரு கேசட்டை போட்டுட்டு அண்ட் அகெயின் காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது வரும், அதனால் மியூட் பண்ண வேண்டியது இருக்கும் இடையில. ஜஸ்ட் உங்களுக்கு டெமோவுக்காக காட்டுறேன். நான் இப்போ வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சூப்பராக ப்ளே ஆகுது. போத் ஏசிலையும் கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம பேட்ரி ஆர் டிசி அடாப்டர் போட்டு இதை வந்து நம்ம சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது. ஸோ ஒர்க்கிங்கில் ஒரு பெட் டேப் வந்து கலெக்ஷனில் இருக்கிறது நல்லது தான். ஸோ லக்கிலி இது வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை லெதர் கேஸை மாட்டிட்டு நான் இன்னொரு டெமோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் அழுக்கு இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபைனல் ஸோ இது வந்து டோன் கண்ட்ரோலு. காப்பிரைட் வந்துடும். ஸோ கட் பண்ணி தான் போடணும். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இல்லை கேசட் மாற்றி போடுவோம். ஸோ டோன் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வால்யூம் 0 ஆக்குறேன். ஸோ திரும்ப வந்துட்டு சூப்பரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்டு ரெக்கார்டிங் நான் செக் பண்ணலை. ரெக்கார்டிங் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சவுண்ட் வந்தது, பட் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணல. எப்படி இதை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டு இதாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு ஷோ கேஸ் அண்டு கலெக்டபிள் ஐட்டமாக தான் இது இருக்க போகுது. ஸோ ஃபைனலி ஒரு ஒர்க்கிங் பெட் டேப் வந்து கிடச்சிருக்கு. பெல்ட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நல்ல கண்டிஷனில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ வேறு இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் கிடச்சதுன்னா நான் சப்போஸ் கலெக்ட் பண்ணி நான் வந்து சேலுக்கு போடுறேன். அப்படி இல்லைனா இதுதான் வந்து ப்ராடக்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் த கலெக்டபிள் ஐட்டம். ஸோ உங்களுக்கு காட்டலாம், ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட பர்பஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ப்ராடக்ட் அந்த காலத்தில் இருந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரியட்டும். ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.